ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சற்று பொறுமையாக இரு. எல்லாம் முடிந்து விட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே. மனதை ஒருநிலைப்படுத்து. உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும். எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது. நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று புலம்புவது புரிகிறது. சற்று நிதானமாக யோசித்துப்பார். இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறாயா என்று உன்னை நீயே கேட்டுப்பார். உனக்கே தெரியாத அளவிற்கு நீ அடைந்த வெற்றிகள் அவ்வளவு இருக்கின்றன. நீயே என்னை பார், யோசித்துப்பார். நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும். நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள். தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு. நீ அதை அடைய உனக்கு நான் நிச்சயம் துணையாக இருப்பேன். ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நீ பாபாவை சரணடையுங்கள். நல்லதே நடக்கும். நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் போது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே. எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவு இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும். அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வா. கவலை எதற்காக இந்த பயம்? நான் இருக்கிறேன். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை. இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்கிறாய். உனக்கே ஒரு கஷ்டம் வரும்போது தூண்டு போகிறாய். பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடன் வாழ்கிறேன், என்னை மீட்க யாரும் இல்லை என்று நீ ஏன் புலம்புகிறாய்? உனக்காக உன் சாய் தேவா, உன் சாயப்பா நான் இருக்கவில்லையா? என்னையே நினைத்து பார்க்கவில்லை? அமைதியாக இரு. உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ மனிதரிடம் மனிதனாக பழகு, அன்பாக பழகு, அவருக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு, காலத்தோடு பழகு, என் சிந்தனையுடன் பழகு, யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு. அதை போன்று உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும். நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது. குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே. அறிவை உலகம் வாழ்த்தும். அறிவு அடங்கியிரு. பிறகு இந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்து கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களிடம் நான் காட்டுவது மௌனம். நீங்கள் நினைக்கலாம் பாபா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று. அந்த நினைவை அறவே ஒழித்து விடுங்கள். ஏனெனில் என் விருப்பமே சதா உங்களுடன் இருப்பதே. எத்தனை பேர்கள் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய்? அப்படி அவர்கள் என் நாமத்தை சதாக சாய் சாயி என்று சொல்லிக்கொண்டே வந்தால் நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு மனமே இருக்காது. எனக்கு வேறு இடமும் இருக்காது. என் பக்தர்கள் இதய கமலமே நான் வீட்டிற்கும் சிம்மாசனம். என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்பது பேச்சிற்கே இடமில்லை. நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நிம்மதியாக இருங்கள். நான் இருக்கிறேன். கவலை வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடும் அடக்கத்தோடும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். எதற்கும் பயப்படாதிரு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உனதாக்கவே என்று நம்பு. சாய் இருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்கள். நல்லதே நடக்கும். சாயின் பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.